My name is Arya. இந்த வீடியோல ஒரு கஸ்டமர் எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு கஸ்டமருக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கஸ்டமருக்குள்ள போயிட்டு கிரியேட் பட்டன் கிளிக் பண்ணா எனக்கு கிரியேட் பேஜ் ஓபன் ஆயிடும். சோ இந்த டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷனுக்காக டாக்ஸ் இருக்கு. சோ நீங்க டாக் கொடுத்துட்டே அப்படின்னா இந்த கஸ்டமரை நான் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமருக்கு நம்ம இந்த பிரான்ச்சை நம்ம இங்க டாப் டவுன் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துக்கலாம். கம்பெனி நேம், அவங்க ஒரு கம்பெனில இருந்து நம்மளுக்கு கஸ்டமரா வராங்க அப்படின்னா அவங்களோட கம்பெனியை நான் மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அவங்களோட நேமே நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி, அந்த கம்பெனிக்கு ஜிஎஸ்டி இருந்தா நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளைண்ட் டியூரேட்ஸ், இந்த பர்டிகுலர் கஸ்டமர் எங்கிட்ட எவ்வளவு நாள் ஆக்டிவ்ல இருக்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா இது நம்ம ப்ரொபோசல் எஸ்டிமேட் இன்வாய்ஸ் அதுக்கெல்லாம் இந்த டேட்டே வந்து டியூ டேட்டா எடுத்து. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். வெப்சைட், குரூப்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு என்னென்ன டீடைல்ஸ்லாம் இருக்குமோ அதெல்லாம் நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அட்ரஸ், ஜிப் கோட், கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, அதே மாதிரி அவங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டேட் கான்டாக்டர்னா எதுக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் கஸ்டமரை நான் இன்னைக்கு கான்டாக்ட் பண்ணேன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் கான்டாக்டர் டுடே அது கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு டேட் அதை எடுத்து. நெக்ஸ்ட் கஸ்டம் ஃபீல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கஸ்டமர்ல இருந்து நான் இன்னும் பொட்டன்ஷியல் இன்ஃபர்மேஷன் வாங்க நினைக்கிறேன் அப்படின்னா அதை நான் கஸ்டம் ஃபீல்ட்ஸா கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஈஸியா நான் அந்த டேட்டாஸ் நான் இங்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பில்லிங் ஷிப்பிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமரோட பில்லிங் ஷிப்பிங் அட்ரஸ் நான் இங்க என்டர் பண்ணிக்கலாம். சோ இது மூலமா ஒரு ப்ரொபோசல் எஸ்டிமேட்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த டீடைல்ஸ் எனக்கு வந்து ஷோ ஆகும். சோ நான் ஜஸ்ட் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கஸ்டமர் ஜஸ்ட் கிரியேட் ஆயிடுவாங்க. சோ ஒரு கஸ்டமருக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கிரியேட் பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொபோசல், எஸ்டிமேட், இன்வாய்ஸ், பேமெண்ட்ஸ், ரிப்போர்ட் எல்லாமே அவங்களோட டீடைல் பேஜ்ல நம்ம பண்ணிக்கலாம். சோ இந்த டீடைல்ஸ்லாம் வந்துட்டு பர்டிகுலர் கஸ்டமருக்கான இது, அதனால நம்ம இங்கே பண்ணிக்கலாம். சோ எக்ஸ்பென்சஸ் பண்ணிக்கலாம், கான்ட்ராக்ட்ஸ் பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம், டாஸ்க் பண்ணிக்கலாம், இவங்களுக்கான டிக்கெட்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் கஸ்டமருக்கு நம்ம செக் இன், செக் அவுட் பண்ணியிருந்தா அந்த என்ட்ரிஸ் தான் நம்மளுக்கு இங்க காட்டும். அதே மாதிரி கால் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கஸ்டமர்ட்ட என்னென்ன ஸ்டாஃப்ஸ் எவ்வளவு நேரம் பேசியிருக்காங்க, சோ கால் டைப் அதை வச்சு நம்ம இந்த கால் லாக்ஸ் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கஸ்டமர் ஒரு பர்டிகுலர் லீடர் ரெஃபர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அந்த இதுவுமே நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட்ஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு நம்ம மல்டிபிள் கான்டாக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். செகண்டரி கான்டாக்ட் எதுக்கு அப்படின்னா ஒரு கஸ்டமர் நம்ம கால் பண்ணி அவைலபிளா இல்ல, சோ நெக்ஸ்ட் நான் யாருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு கான்டாக்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நோட்ஸ் வைக்கிறதா இருந்தா நோட்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபைல்ஸ், இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு சம்பந்தமா ஏதாவது நான் ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணாலும் ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ரிமைண்டர் செட் பண்ணாலும் ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கஸ்டமரோட லேட்லாங் நான் இங்க பின் பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்க லொகேஷன் எனக்கு இங்க பின் ஆயிரும். சோ இதை வச்சு அந்த கஸ்டமர் எங்க இருக்காங்க அப்படின்றத நான் ட்ராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கஸ்டமர் அட்மின் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு நம்ம மல்டிபிள் நம்பர் ஆஃப் அசைனீஸ் வந்துட்டு நம்ம அசைன் பண்ணிடலாம். இவங்க எல்லாம் வந்துட்டு அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு கஸ்டமர் அட்மினா இருப்பாங்க. நெக்ஸ்ட் மோர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எடிட் வந்துட்டு இந்த கஸ்டமரோட டீடைல்ஸ் ஏதாவது நான் எடிட் பண்ண நினைச்சா எடிட் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த கஸ்டமரை நான் டெலிட் பண்ணாலும் நம்ம இங்க டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கியூஆர் கோட் எதுக்கு அப்படின்னா இந்த கஸ்டமரை நான் ஆப்ல வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த இதை டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா கியூஆர் கோட் வரும். சோ இதை நான் ஸ்கேன் பண்ணி ஆப்ல வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கஸ்டமரை ஈஸியா எப்படி வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம்ன்றத பார்க்கலாம். சோ ஃபில்டர்ஸ்ல பார்த்த வரைக்கும் எக்ஸ்க்ளூட் இன்ஆக்டிவ் கஸ்டமர்ஸ், ஒரு கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஆக்டிவ் இன்ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கஸ்டமர் நம்ம கிட்ட ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா நான் ஜஸ்ட் இன்ஆக்டிவ் பண்ணிட்டேன், நம்ம ரிட்ரைவ் பண்ணி ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஸோ அசைன் டு மீனா எந்தெந்த கஸ்டமர்ஸ்லாம் இந்த பர்டிகுலர் ஸ்டாஃப்க்கு அசைன் ஆயிருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். குரூப்பை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். கண்ட்ரி, இன்வாய்சஸ், எஸ்டிமேட், ப்ரொபோசல், ப்ராஜெக்ட், கான்ட்ராக்ட் இதெல்லாம் வச்சு நம்ம இந்த கஸ்டமரை ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கஸ்டமர் அட்மின்ஸ் வச்சு கூட நம்ம டேட்டா இன்டிகிரேட்டை பொறுத்த வரைக்கும் பிரைமரி கான்டாக்ட் இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அப்புறமேட் பிரைமரி கான்டாக்ட் இல்லாத கான்டாக்ட்ஸ், அதாவது இல்லாத கஸ்டமர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். லொகேஷன் இருக்கிற கஸ்டமர், இல்லாத கஸ்டமர் அப்படின்ட்டு நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம கஸ்டமரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இந்த பர்டிகுலர் பேஜ்ல இருக்க எல்லா டேட்டாஸையும் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம எக்ஸ்போர்ட் எக்ஸல் கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸல் ஃபார்மேட்ல எனக்கு இதுல இருக்க டேட்டாஸ் எல்லாமே எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். இல்ல இருக்கிற எல்லா பேஜஸுமே எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா நான் எக்ஸ்போர்ட் ஆல் பேஜஸ் கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எல்லா கஸ்டமர்ஸுமே எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட் எதுக்கு அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு நான் செகண்டரி கான்டாக்டா நான் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருந்தா அது நம்மளுக்கு இங்க ஷோ ஆகும்.